வள்ளலார்னா யாரு? எதற்காக நீங்க இந்த தீபம் ஏத்தி வச்சு ஜோதி வழிபாடு பண்றீங்க? ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலி வள்ளலார் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஆன்மீக நூல்கள் படிக்கிறவங்க, இல்ல ஆன்மீகத்தில இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, அவங்களுக்கு வள்ளலார பத்தி தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மத்தபடி இப்ப நீங்க கேட்ட மாரி ஜென்ஸி, இந்த இளைஞர்கள், இப்போ வரக்கூடியவங்கலாம் ஸ்கூல்ல படிக்கும்போது 10வதோ, 12வதோ படிக்கும்போது அங்க இங்க ஒரு இறை வணக்கத்தில கேள்விப்பட்டிருப்பாங்க. இல்ல அவங்க எங்கேயாவது ஒரு அன்னதானம் சாப்பிடும்போது போய் பார்த்தீங்கன்னா, வள்ளலார் இடத்துல அன்னதானம் சாப்பிட்டுருப்பாங்க. இல்ல வள்ளலார் கோவில், இல்லைன்னா ஒருமையுடன் எனது திருமலர் இந்த இந்த அளவுக்கு தான் பெரும்பாலான ஜனத்துக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் நகைச்சுவையா கூட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிவல பாதையில இருக்கும்போது நம்மளுடைய தர்மசாலைய, நம்மளுடைய சபைய கடந்து போகக்கூடிய நெறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, "இந்த முக்காடு போட்டிருக்கிறாரே இவர் ஆணா? பெண்ணா?" அப்படின்ற ஒரு கேள்வியுமே கேட்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா நகைச்சுவையா கூட சில பேர் இந்த அம்முனி யாருன்னு அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ வட இந்தியாவுக்கு நாங்க போம்போது கூட அங்க எல்லாரும் கேட்பாங்க. இத குடுக்கும்போது, இந்த படத்துல இவங்க ஆணா? பெண்ணா? அப்படின்ற கேட்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா வள்ளல் பெருமான் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய அருளாளர். வள்ளல் பெருமானார வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனா, நம்ம தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் கடவுள் மறுப்பாளர்கள் கூட இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ளவங்க கூட இருப்பாங்க. அவங்க வள்ளலார மத்த ஆன்மீகத்தை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா வள்ளல் பெருமானார கண்டிப்பா ஏத்துக்குருவாங்க. ஏன்னா வள்ளல் பெருமான் அப்படின்றவரு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்த பேசியிருக்காரு, அருளியல பேசியிருக்கிறாங்க. அதே நேரம் சமூக பிரச்சனைகளையும் பேசியிருக்கிறாங்க. எல்லா ஞானிகளும், மகான்களும் கடவுள், ஆன்மீகத்தோட தொடர்போட இருந்துட்டு போயிருவாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, நீங்க வள்ளலார் அப்படின்னு நம்ம பேசினாலே அது எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடலூர். வடலூர் முதல்ல எங்க சார் இருக்கு? ஏன்னா ஆக்சுவலா சென்னையில இருக்க வண்டலூர்ன்ற மாரி தான் அது ப்ரொனன்ஸே வருது. ஸோ வடலூர்ன்றது ஆமாமா. நெறைய பேர் என்ட்ட கேட்பாங்க. வண்டலூரா? வடலூர் அது எங்க இருக்குங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆக்சுவலி வடலூர் இது எங்க இருக்கு அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும். கடலூர். கடலூர் மாவட்டம். இப்ப இருக்கிற கடலூர் மாவட்டம். ஆனா உண்மையிலேயே அது ஆன்மீகத்தோட எங்க பக்கத்துலன்னு சொல்லப்போனா சிதம்பரம். சிதம்பரத்துக்கு முன்னாடி நெய்வேலி அருகில, இல்ல விருத்தாச்சலம் பக்கத்துல இப்படி மையத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ அங்க தான் வடலூர். வள்ளலார் அப்படின்னாலே வடலூர். வடலூர் வள்ளலார்ன்னு சொல்லுவாங்க. இல்ல வடலூர் ராமலிங்க அடிகளார்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வடலூர் என்பது அமைந்திருக்கிற இடம் சிதம்பரம் பக்கத்துல, நெய்வேலி பக்கத்துலன்னு வச்சுக்கலாம் நம்ம. சரி, சரி. இப்ப வள்ளலார் பார்த்தீங்கன்னா, இருக்க யங்ஸ்டர்ஸ் சின்ன வயசுல பாடநூல்கள்ல இந்த வாழ்த்து அதுல தான் தெரியும். இன்னைக்கு இருக்கவங்களுக்கு தேவை நம்ம என்னன்னு பேசியிருக்கோம். எதற்கு வள்ளலாருக்கு ஒரு தீபம் வழிபாடு? இப்போ வள்ளலாருக்கு அவர் கொள்கையே நிறைய இருக்கு. அந்த கொள்கையை தான் மக்கள்கிட்ட போய் சேரணும். ஆனா நீங்க ஒரு தீபம் ஏத்தி வித்து வழிபாடு பண்றீங்க. இப்ப நாங்க முருகரை கும்பிடுறோம், சிவபெருமானை கும்பிடுறோம், அம்மனை கும்பிடுறோம். வேணா நாங்க அந்த ஒரு உருவம் அமைச்சு கும்பிடுறோம். இப்ப வள்ளலார் எதுக்காக அந்த தீபம் வழிபாடு? ஓகே, ரொம்ப நல்ல கேள்வி. ரொம்ப இது ஒரு ஆழமான கேள்வியும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா, வள்ளல் பெருமானார ஒரு மேலோட்டமாக பார்க்குறவங்க என்ன பார்த்துருவாங்கன்னா, இந்த சமூக கருத்துக்களை மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, கடவுள் வழிபாடை பற்றி பேசியிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா இந்த சமூக சீர்திருத்தம் பேசினாலே அவங்க கடவுளை பற்றி ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு மேலோட்டமான சிந்தனை இருக்குது. அப்படி கிடையாது. வள்ளல் பெருமானார் சமூக சீர்திருத்தத்தையும் பேசுகிறாரு, அதே நேரம் சாதி, மதம், சமயம் தேவையில்லைன்னு பேசுகிறாரு. அதோடு இல்லாமல் சாதி, மதத்தை, சமயத்தை கடந்து வர்றார். ஆனால் அதே நேரம் இறைவனை உருக உருக வழிபட்டவர். ஒரு இடத்துல அருட்பால சொல்றாரு, உன்னை மறந்தால் உயிர் விடுவேன்றார். என்ன சொல்றாரு? உன்னை மறந்தால் உயிர் விடுவேன்றார். கணம் தரியன், ஒரு நொடி கூட கணம் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன்னு அருட்பால சொல்லிக்கிறார். வள்ளல் பெருமான் சொல்றாரு, இறைவா உன்னை பாட பாட என் வாய் மணக்குது, உன்னை பாடாத வாய் கூழுக்கு ஏங்குகின்ற வெறுவாயின்றார். இறைவா உன்னை பாடாத வாய் கூழுக்கு ஏங்குகின்ற வெறுவாயின்னு சொல்லி அந்த அளவுக்கு இறைவனை உருகி உருகி பாடியவர். ஆனால் பெருமான் ஏன் ஜோதி வழிபாட்டுக்கு வராருன்னா, பெருமானார் தொடக்க காலங்களில் சைவ சமயத்தை சார்ந்து வராங்க. சைவ சமயத்தை என்று சொல்லும்போது நீங்கள் சொல்லக்கூடிய கடவுள் வழிபாடுகள், கடவுள் உருவங்களை எல்லாம் கொண்டு வராங்க. அப்புறம் சிதம்பரம் பயணிக்கிறாரு. அதே நேரம் சென்னையில் இருக்கும்போது கந்தகோட்டத்தோட தொடர்பில் இருக்கிறாரு, திருவொற்றியூரோட தொடர்பில் இருக்காரு. பின்பு சிதம்பரம் வராங்க. அதுக்கப்புறம் தான் வடலூரில் தங்குறாங்க. வடலூரில் தங்கி கருங்குழியில் இருக்கிற காலங்களில், கருங்குழின்ற ஒரு இல்லத்தில் தான் 9 ஆண்டுகள் இருக்காங்க. அங்கேருந்து தான் வடலூரில் தர்மசாலையை உருவாக்குறாங்க, திருவருட்பு எழுதுறாங்க, சன்மார்க்க சங்கங்களை தோற்றுவிக்கிறாங்க. வள்ளல் பெருமான் பயணித்து கொண்டு வந்த காலத்தில் கடைசியில் நிறைவாக என்ன பண்ணுறாங்க, சாதி, மதம், சமய கோட்பாடையும் கடந்து போகும் பொழுது சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவுறார்.
அதற்கு முன்னாடி சன்மார்க்க சங்கங்களுக்கு சடாந்த சன்மார்க்கம்ன்றாங்க, வேதாந்த சன்மார்க்கம் அப்படின்லாம் சொல்றாங்க, வேத சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. சுத்த சன்மார்க்கம் ஒன்றை நிறுவுறாங்க. சுத்த சன்மார்க்கம்னா என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும், உள்ள ரொம்ப டீப்பாக போகும், எளிமையாக. சன்மார்க்கம் என்பது பொதுவாக வந்து சத் மார்க்கம், ஞான மார்க்கம்னு சொல்லலாம். இப்போ ஞான மார்க்கத்தை பற்றி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரியவங்க பேசலையானா, மாணிக்கவாசக சுவாமிகள் அப்புறம் தாயுமான சுவாமிகள்லாம் சுத்த சன்மார்க்கத்தை பேசுகிறாங்க. அவங்க சுத்த சன்மார்க்கத்தை எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படின்னா, சமயத்துக்குள்ளே இருந்து தான் பேசுகிறாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன உருவாக்குறாருன்னா, சுத்த சன்மார்க்க கொள்கையை உருவாக்கும் பொழுது, அப்போ சுத்த சன்மார்க்கத்தில் வரும்பொழுது சமய மதங்களை கடந்துட்டார். அப்போ சமய மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை கொண்டு வந்து வைக்க முடியாது. இப்போ இறைவன் சமய மதத்தை கடந்து இருக்கும் பொழுது இறைவனையும் வணங்கணும், சமய மதம் கடந்து இருக்கும் பொழுது பெருமானார் பார்க்குறார். சுத்த சன்மார்க்க அனுபவத்துக்கு ஒருவாறு ஒத்து இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீப வழிபாடு தான். இப்படி கேட்கல, இந்த தீப வழிபாடு தான் நிறைவா அப்படின்னா, இந்த தீப வழிபாடு தொடக்கம். இப்போ தீப வழிபாடு தொடக்கம்ன்றீங்க. ஆனா பலர் வந்து இந்த தீபம் வழிபாடே வந்து இது வள்ளலாரை வந்து நாங்க வணங்குறோம், இந்த தீபமே எங்களுக்கு வள்ளலார் தான்றாங்க. ஆனா நீங்க சொல்றது வள்ளலார் வந்து இறை வழிபாட தீப வழிபாட வழங்கிட்டு இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. ஸோ இன்னைக்கு இருக்கவங்க அதை தப்பா புரிஞ்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்களா? இல்லை, இதை கொஞ்சம் நம்ம அதாவது வந்து ரொம்ப ஆழமாகவும் நம்ம பார்க்கணும், நடைமுறையிலையும் நம்ம பார்க்கணும். வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, என்ன நீ வணங்க வேணான்ட்டார். என்னன்னா என்ன ஒரு தனியாக வச்சு நீ வணங்க வேணான்ட்டார். ஆனால் அவர் தான் இந்த சுத்த சன்மார்க்கத்துக்கு குரு. இப்போ வள்ளல் பெருமான் அப்படின்றவரை நீங்கள் நினைக்கணும் இல்லை பார்க்கணும் அப்படின்றப்ப வள்ளல் பெருமான் ஒரு உருவம் தேவைப்படுது, சரிங்களா? அப்போ நான் வள்ளல் பெருமான் இங்கே ஒரு உருவப்படம் வச்சுருக்கோம் அப்படின்னா நான் வள்ளல் பெருமானை நினைப்பதற்கு. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் சொன்ன வார்த்தையே நீங்கள் வடலூர் போனீங்கன்னா, வடலூர்லேருந்து ஒரு 8-9 கிலோமீட்டர் தொலைவில் மேட்டுக்குப்பம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் வள்ளல் பெருமானார் வந்து இந்த தேகத்தை வந்து ஒளி தேகமாக மாற்றுறாங்க, ஞான தேகமாக. அது வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா பெருமானார் வந்து அங்கே ஒரு உபதேசம் கொடுக்குறாரு. என்ன உபதேசம்னா, அதுவரை தான் அறையிலிருந்து இந்த மாதிரி ஒரு தீபத்தை எடுத்து வெளியே வைத்து, இனிமேல் தெய்வ பாவனையை இந்த தீப முன்னிலையில் செய்யுங்கன்ற. தெய்வத்தை பாவிக்கணும். ஏன்னா நீங்கள் கோவிலில் போய் கடவுளை வணங்குறதோ நீங்கள் எங்கே பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா தெய்வத்தை பாவனை தான் பண்ணுறோம். ஏன்னா எந்த சமய மதமும் இறைவன் குருவும் இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஆனால் மனித தரத்தில் இறங்கி என்ன பண்ணுறாங்க, பிண்டத்தில் இருக்கக்கூடிய லட்சணத்தை என்ன பண்ணுறாங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வெளியே வைத்தாங்க. அப்போ நம்ம தெய்வ பாவனை தான் செய்கிறோம். அப்போ அந்த தெய்வ பாவனையை சுத்த சன்மார்க்கத்தில் தீப முன்னிலையில் செய்யுங்கன்னு சொல்லி தான் தீபத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ சுத்த சன்மார்க்கத்தில் தெய்வ பாவனை என்பது தீபத்தின் முன்னிலையில் தான். இங்கே வள்ளலார வழிபடுதல் அப்படின்றதோட அர்த்தம் என்னென்னா, நான் என்னோட குரு பக்தி, நான் ரொம்ப ஒரு மனித தரத்தில் இருக்கிறேன், நான் இன்னும் ஆழ்ந்து கடந்து போகலை. அப்போ எனக்கு குருவாக ஒரு உருவம் தேவைப்படுது. இப்போ நீங்கள் உலகத்துக்கு வந்து வள்ளலார் யாருன்னு சொன்னால் ஒரு தீபத்தை காட்ட முடியுமா? எப்படி தீபம் வள்ளலார் ஆகும்னு ஏற்றுக்க முடியாது. இப்போ உலகத்துக்கு நான் காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு உருவம் இருந்தாருப்பா அப்படின்னு காட்டுவதற்கும், அடுத்து நான் ரொம்ப ஒரு மனித தரத்தில் இருக்கும்போது எனக்கு தீபத்தை பார்த்து இறைவனை பார்க்குற இடத்துக்கு நான் பக்குவத்துக்கு வராததுனால நான் எனக்கு வள்ளலார்னு எனக்கு ஒரு ஏன்னா உருவத்தை பார்த்தே பழகியவர்கள் நம்ம எல்லாரும், இல்லைங்களா? இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உருவத்தை தான் பார்க்க முடியும். ஸோ உருவத்தை கடந்து அருவத்தை போகக்கூடிய பக்குவம் ஞானம் வரும்பொழுது நான் தீபம் மட்டும் போதுமானது. நான் ஒரு சராசரி மனிதனாக இருக்கும்போது வள்ளலார்ன்ற ஒரு குரு பக்திக்கு ஒரு உருவம் தேவை. அவர் சொன்ன ஜோதி வழிபாடு இதுதான் ஒரு ப்ராசஸ். ஓகே, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய வள்ளலாருடைய அந்த உருவ படம் இருக்குல்ல, அது ஒரிஜினலா அவர் தான் இல்லை கற்பனையில் வரையப்பட்டதா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் இணையத்தில் இல்லை சன்மார்க்க சங்கங்களில் இல்லை வடலூரில் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 உருவங்கள் தான் இருக்கும். இதுதான் சுற்றி 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 வரும். ஸோ இந்த உருவங்கள் தான் இருக்கும். இது எல்லாமே வள்ளல் பெருமானாரோட ஒரிஜினல் ஃபோட்டோ. இப்போ ரமண மகரிஷின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஃபோட்டோ எடுத்தாங்க, பிரிண்ட் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் நான் இருக்கிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், பிரிண்ட் போட்டு வைக்க முடியும். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் போட்ட வைத்த உருவங்கள் எதுவுமே கிடையாது. அதை நம்ம ஏற்றுக்கணும். இன்னொன்று வந்து வள்ளல் பெருமான் காலத்தில் வந்து ஃபோட்டோ கேமரா இல்லைன்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. வள்ளல் பெருமானார் வந்து இந்த பூமியில் வந்து 200 வருஷம் தான் ஆகுது. அடுத்து பெருமானார் சித்தி அடைந்ததே 1874. ஸோ பெருமானார் வந்து வடலூரில் இருந்த காலத்திலே சென்னையில் கேமரா வந்துருச்சு. ஸோ சென்னையில் கூடிய அன்பர்கள் ஐயாவை ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி ஒரு 9 முறை முயற்சி பண்ணுறாங்க. இது ஒரு செவி வழி செய்தி. அந்த 9 முறையுமே அந்த புகைப்படத்தில் பெருமானார் விழுகவே இல்லை, படம் விழுகவே இல்லை. பின்பு என்ன பண்ணுறாங்க, சில பேர் தெரியாமல் கூட மரத்து மேலே ஏறி நின்று கூட எடுத்ததா ஒரு கதை. அப்புறம் அதை அறிந்து கொண்ட வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, கூப்பிட்டு சத்தம் போகிறாங்க, இதெல்லாம் செய்ய வேணாம், இந்த மாதிரி செயலெல்லாம் விட்டுருங்கன்றாங்க. பின்பு என்ன பண்ணுறாங்க, பண்ருட்டியிலேருந்து இந்த குயவர்கள் சிலை செய்யக்கூடியவங்க, இன்னும் அந்த குடும்பங்கள் அந்த பாரம்பரியம் இருக்காங்க, அவங்க வந்து ஐயாவை பார்த்துட்டு, ஐயா வந்து என்னென்னா ஒரு முக்காடு போட்டு இருப்பார், ஒரு வெண்துகில் முக்காடு, அந்த மாதிரி ஒரு சிலையை செஞ்சு கொண்டு போய் பெருமானார்ட்ட கொடுக்குறாங்க.
அப்போ பெருமானார் வந்து வாங்கிட்டு அப்புறம் கீழே போட்டுட்டதாகவும், கீழே போட்டு அந்த சிலை உடைஞ்சிருது. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாங்களாம், பொன்னான தேகத்தை நீ மண்ணாக்கிட்டியே அப்படின்னு. அதனால் வந்து பெருமானார் என்ன பண்ணுறாரு, அதை பெரும்பாலும் விரும்பலை. தன்னுடைய உருவத்தை வைத்தோ அதெல்லாம் பெருமான் விரும்பலை. நம்ம தான் அதெல்லாம் உருவாக்கிக்கிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வரைந்தது. அதோடு இல்லாமல் இது எப்படி வரைஞ்சது அப்படின்னா, பெருமான் வந்து ஒல்லியாக இருப்பார், ஒரு நடுத்தரமான உயரம், அடுத்தபடி மாநிலம், இது எல்லாமே தொழுவூர் வேலாயுதனார் வேலாயுத முதலியார்னு பெருமானினுடைய அணுக்க தொண்டர் வந்து தியாசபிக்கல் சொசைட்டின்னு சென்னையில் இருக்கு, அங்கே ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஒத்து சில பேர் வரைந்து கொண்டாங்க, சில பேர் வச்சுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் தவிர எதுவுமே ஒரிஜினல் ஃபோட்டோன்னு கிடையாது. ஸோ இதுதான் உண்மை. அது ஓகே.